வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஎல்லோட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவைப்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி மிஷின் அதிகமாக சேலாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நார்மலாகவே ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுற பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மிஷின் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் பொதுவாக கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து மிஷின் வந்து 40,000 to 60,000 வருது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக 10,000 to 12,000 ரேஞ்சில் இருந்தது. அது மட்டும் இல்லை, இது 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்குன்னு வந்து குவாலிட்டியோ இல்லை வந்து இது கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்க வேண்டாம். 2% யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராண்டு யூஎல் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு சைனா கம்பெனி. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனீஸில் தான் வந்து உள்ளே வந்து மேனுவலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று தான் இதில் வந்து நெகட்டிவாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் அந்த கம்பெனியோட வீடியோ அப்புறம் ஒருத்தரோட ரிவ்யூ வந்து அந்த கம்பெனிலேருந்தே போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற அந்த நம்பிக்கையில் தான் இதை வாங்கியிருக்கோம். மேனுவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து தனியாக வந்து ஒரு ஹெட்செட் மாதிரி வந்து ஒரு ஆக்சிஜன் அவுட்லெட் ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் வைக்கிற நார்மலாக வந்து பேஷண்ட் மூக்கில் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி அதுவும் வந்து அவுட்லெட் கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎஸ் மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து அதோட அவுட்லுக்கு. நல்லா பாருங்கள், யூஎல் கம்பெனி. இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிமோட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வந்து சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு ரிமோட்டும் வருது, நீங்கள் ரிமோட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெட்செட் டைப் மாதிரி கொடுக்குற அந்த அவுட்லெட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஹெட்செட் டைப்பில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ஆவியும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து சைனா கம்பெனிங்கிறதுனால நம்ம இந்தியன் மாடலில் இல்லை, இது வந்து ஃபாரின் மாடலில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவர் பாக்ஸ் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து குட்டி ரிமோட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்திங்களா, ரிமோட்டும் வந்து இருக்குது. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்மாலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரிமோட்லேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஊற்றும் பார்த்தீங்களா, அதோட வந்து மூடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரில, அது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அடிஷ்னல் சொல்கிறோம். அப்புறம் மேனுவல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து சைனீஸில் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு யூஸ்ஃபுல் கிடையாது. எல்லாமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க, ஒன்று கூட இங்கிலீஷில் இல்லை. இது டிவைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ், இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது உள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊட்டுற அந்த போர்ஷன் வந்து இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டு தான் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற இடம். இதில் தான் நம்ம வந்து ஆக்சிஜன் அவுட்லெட்டு அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீல் பண்ணணும். பீல் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க போர்ஷன் தெரியும் உங்களுக்கு. இதுதான் இதோட உள்ள செட்டப்பு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க, அதுதான் வாட்டரோட மேக்ஸிமம் லெவல். அது வரைக்கும் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொடுத்துருக்க அந்த ஹெட்செட் மாதிரி டைப் அவுட்லெட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிவைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ஒன்று வந்து கொஞ்சமாக ஸ்லோவாக வரக்கூடியது, இன்னொன்று அதிகமாக வரக்கூடியது ஆக்சிஜனு. இது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கழுத்துலேயே மாட்டிக்கலாம். ரிமோட்டு பாருங்கள், ரிமோட் இது தான் ஃபுல்லாகவே. இதுவும் சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹேண்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பார்க்க ஒரு ஏசி ரிமோட் மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம வாட்டர் ஊற்றுற அந்த போர்ஷன். இங்கே பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து ஊற்றணும் தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்க வந்து ஓப்பன் பண்ணுறது. அதுக்கு அந்த கண்ணாடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் வாட்டர் லெவல். ஸோ நீங்கள் வந்து அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செட் ஆயிரும். இப்போ அந்த ஓட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து ப்ளக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அந்த ஒயரை சொருகணும். இப்போ பவர் பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் சப்ளை கொடுக்குற ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். இதில் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டைப்பில் இருக்கும். அதாவது மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆனு, கீழே வந்து ஆஃபு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஓட்டில் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்து இதில் சொருவிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன பண்ண போகிறீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குற ப்ளக்கை வந்து கொடுக்குறோம், தண்ணியை ஃபில் பண்ணுறோம். அப்புறம் இதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி வருது. வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. அதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சுவிட்சு மட்டும்தான் உங்களுக்கு, சுவிட்சு மேனுவல் தான் வந்து சைனீஸில் இருக்குது. மேலேயும் சைனீஸ் எழுத்து. பட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த பட்டன் என்ன ஃபங்க்ஷன் என்ன செய்யுதுன்னு சொல்கிறோம், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லிட்டர் காட்டுது, அப்புறம் பர்சன்டேஜ் காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைமிங். நம்ம வந்து டைமிங் காட்டுது. இதுதான் வந்து அந்த பட்டன்ஸு. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப். அதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மிஷின் ரன் ஆகுது. ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, பவருக்கு கீழே இருக்க பட்டன் டைமிங். நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நார்மலாக பட்டனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது பாட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆஃப் பண்ணுற வரைக்கும். இல்லைனா டைம் செட் பண்ணிக்கலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிறது. அதுதான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. மேலே இருக்க பட்டன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கீழே இருக்க பட்டன் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது கீழே 2 பட்டன் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை அவுட்லெட் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இது 5 to 7 லிட்டர் வந்து நார்மலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 நிமிஷம் வந்து செட் பண்ணியிருக்கேன். 3 நிமிஷம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வரும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் பவர் ஆனு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைமிங் இன்க்ரீஸ் பண்ணேன், அடுத்து டெக்ரீஸ் பண்ணேன், அடுத்து ஆக்சிஜன் இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், டிக்ரீஸ் பண்ணேன். அப் அண்ட் டவுன். மேலே இருக்கிறத அப் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், கீழே இருக்க டிக்ரீஸ் பண்ணோம். இதுதான் வந்து இதோட பட்டன் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா சைனீஸில் இருக்குது, பட் இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. நார்மலாக வந்து ரொம்ப அதிக காசுக்கு வாங்குறது போல் இது வாங்கலாம். இது 10,000 தான் வந்துச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில். ரொம்பவே நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டியாக இருக்குது. ஸோ இது தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கோங்க. மற்றபடி இது போஸ்ட் யூசேஜ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் போடுறோம். வேறு எதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.